என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சீடர்களே, என் அருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருப்பதை நாம் அறிவோம். அதிகாலை வேளையில் லட்சக்கணக்கான மக்கள், ஏன் கோடிக்கணக்கான உலக தமிழ் மக்கள் பார்க்கிறார்கள். மொழி தெரிந்தவர்கள், தெரியாதவர்களும் பார்த்து பழகி அதனுடைய பலன்களை எய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆசிரியர்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். அதன் பொருட்டு அவர்களுடைய வருமானத்தை கூட்டிக்கொள்ள அளவுக்கு இன்றைக்கு ஆசிரியர்களாக மாறி மற்றவர்களுக்கும் கற்றுத்தந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. அந்த நிலை இன்றைக்கு பாருங்கள். நமது அரங்கிற்கு ஆகாஷ் 16 வயது 11th ஸ்டாண்டர்டு மதரசா வித்யா மந்திரத்தில் படித்து கொண்டிருக்கிறான். அவன் இப்பொழுது விபரீதகரணி போடப்போகிறான். எனது பயிற்சியாலையில் அவன் பயிற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறான். அவன் விபரீதகரணி, அதிலே அஸ்வினிமித்ரா ரெண்டும் செய்ய போகிறான். என் அருமை மாணவரே, நீங்கள் விபரீதகரணியும் அஸ்வினிமித்ராவும் அதை இணைந்த ஆசனத்தை செய்யுங்கள். அப்படியே படுங்கள். இன்னும் கொஞ்சம் பின்ன போங்க. கீழே இறங்க, சும்மா இறங்க. விபரீத கரணி என்று சொன்னால் என்ன அர்த்தம்? விபரீதமான ஆச்சரியப்படத்தக்க நல்ல ஆச்சரியப்படத்தக்க பலன்களை இந்த ஆசனம் தரும் என்பதுதான் உண்மை. அதுக்காகத்தான் காரண பேராக கொடுத்துருக்கிறார்கள். இந்த விபரீத கரணி என்ன பண்ணுகிறது? அப்படியே இந்த பிளட்டு கீழே இறங்கி புலனுறுப்புக்கு வந்து, ஜீரணக்கருவிகளுக்கு வந்து, நுரையீரல், இருதயம், கழுத்து, கண், காது, மூக்கு, தலை, அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம் என்றால் மூளை, இத்தனைக்கும் வந்து விடுகிறது. இது ஒரு அற்புதமான ஆசனம். இது ஒன்றை ஒரு 200 எண்ணிக்கை செய்துவிட்டு நம்ம போயிட்டே இருக்கலாம். பாடி பூரா ரீஜெனரேட் ஆகிடுது. அதுக்காகத்தான் அவர் முனிவர்கள் விபரீதமான ஆசனம் நல்ல பலன்களை தரக்கூடியது என்பதற்கான காரண பெயரை கொடுத்திருக்கிறார். இது அர்த்த சர்வாங்க ஆசனம் என்று தான் பெயர் கொடுக்க வேண்டும். இதை ஒன்றை செய்தாலே போதும். நான் எங்கேயா செய்ய, எனக்கு பட்டெக்ஸு ஒன்று ஒவ்வொரு டன் இருக்குது, தூக்க முடியாத அப்படி கூட நீங்கள் நினைக்கலாம். ஒரு 4 தலைவாணியை அப்படியே ஒரு சமகாலத்தில் சுற்றி பட்டெக்ஸை வைத்து படுத்து கூட செய்யலாம். எனது பயிற்சியாலே இதற்காகவே தனியாக ஒரு பெட்டு வச்சுருக்கேன். அதில் பழகி வரைச்சி ஆசனத்தை செய்வார்கள். அதைத்தான் நீங்கள் கவனிக்க வேண்டும். அஸ்வினிமித்ரா போடு. அஸ்வினி என்றால் குதிரை. குதிரை சாணம் போட்டு பின்னால் அதனுடைய ஏனஸை பார்த்தா அப்படியே சுருக்கி விரியும். இந்த ஆசனத்தில் குதிங்கால ஏனஸுக்கு கொண்டு போகணும். அந்த அப்படியே அந்த ஏனஸை அப்படியே காண்டாக்ட் பண்ணணும். உள் மூலம், வெளி மூலம், இரத்த மூலம், இன்னும் செக்ஸ் டெஃபிஷியன்சி எல்லாம் நீக்கக்கூடிய அற்புதமான ஆசனம். கண்ட அந்த செக்ஸ் டெஃபிஷியன்சிக்கு கண்ட லேகியங்களெல்லாம் வாங்கி தின்னு அவனுடைய நரம்பு தளர்ச்சி ஏற்பட்டுரும். அதுக்காக நம்ம போக வேண்டிய அவசியமே கிடையாது. மெதுவாக இறக்கு, நீண்ட மூச்சு வாங்கிக்கொள். நமது முனிவர்கள் நமக்கு கொடுத்த பெரிய வரப்பிரசாதம். ஒரே ஆசனத்தில் பல்லாயிரக்கணக்கான நோய்களை நீக்க வல்லது தான் விபரீத கரணி. அதுக்காகத்தான் காரண பேராக விபரீத கரணி, விபரீதமான நல்ல பலன்களை தரக்கூடியது, பழகுங்கள் என்று நமக்கு சொல்கிறார். யார் செய்கிறார்கள்? செய்தவர்கள் பலனடைகிறார்கள். ஆகவே இது போன்ற அற்புதமான ஆசனங்களை எந்த நோயுற்றவர்களும், உண்டானவர்களும், முடியாதவர்களும், படுக்கையில் இருப்பவர்களும் பழகி நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்னும் பேற்றினை பெற வேண்டும் என்று கேட்டு அவர்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.